வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் பிரசன்டட் பை நியூ லைஃப் ஏஜ் சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, இயேசு கிறிஸ்து தன் ஊழிய நாட்களில் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கியதையும் அதில் ஒரே ஒருவன் மட்டும் நன்றியோடு திரும்பி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டதையும் பார்க்க போகிறோம். இதுக்காக நாம் எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். சரி, நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை இயேசுவும் அவரது சீஷர்களும் எருசலேமை நோக்கி டிராவல் பண்ணும்போது சமாரியா மற்றும் கலிலேயா வழியாக நடந்து போனார். அப்போ ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவரை சந்திக்கும்படியாக வேகமாக வந்தாங்க. அந்நாட்களில் குஷ்டரோகம் ஒரு கொடிய வியாதியாக இருந்துச்சு. குஷ்டரோகம் வியாதி வந்தவங்களை அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுவாங்க. அவங்க குடும்பத்தினர் உட்பட யாருமே அவங்க கூட பழக மாட்டாங்க. அதில் யாராவது குணமானாங்கன்னா மறுபடியும் ஊருக்குள்ளே வரணும்னா அவங்க யூத வழக்கத்தின்படி ஆசாரியர்கள்கிட்ட தங்களை காட்டுவாங்க. ஆசாரியர்கள் லேவியராகமும் 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கைட்லைன்ஸ் படி அவங்கள டெஸ்ட் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் ஜனங்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்க. இப்படி இருக்கையில் அந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவை நோக்கி தூரத்தில் நின்று சத்தமாக கூப்பிட்டாங்க. என்னென்னா, இயேசுவே இயேசுவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னாங்க. இயேசு அவங்கள கண்டு இறக்கப்பட்டு அவங்கள சுகமாக்க நினச்சி அவங்கள நோக்கி, நீங்கள் சுகமாவீங்க, நீங்கள் ஆசாரியர்கிட்ட போய் உங்கள் உடம்பை காட்டுங்க அப்படின்னார். இயேசுவும் சீஷர்களும் மறுபடியும் பயணத்தை ஆரம்பித்தாங்க. அந்த 10 பேரும் அவங்க அவ்வாறு போகும் பொழுது முழுமையாக சுகமானாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் சுகமானவங்களில் ஒருத்தர் பயங்கர சந்தோஷத்தோடு வேகமாக ஓடி வந்தார். அவர் உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த மனுஷன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, 10 பேர் குணமானாங்களே, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை தவிர மற்றொருவரும் திரும்பி வரவில்லையே அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இவ்வாறாக 10 பேர் என்று அற்புத சுகம் பெற்றனர். ஆனால் ஒருவனே நன்றியுணர்வு இருந்ததால் ரட்சிக்கப்பட்டான். டியர் வியூவர்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் more stories. Thank you.